மாயாவி வீரப்பன் தானே சொன்னாங்க. வீரப்பன் யாருனே தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, இந்த ஊர் உலகத்துக்கே தெரியாது. ஆனால் அது வரைக்கும் தமிழக அரசாங்கம் அவனை எப்படி அடையாளப்படுத்துச்சுன்னா, வீரப்பன் என்கிறவர் மாயாவி, மாயாவி வீரப்பன் தான் அடைமொழியோடு தான் வரும். எப்போ இப்படி தான் வீரப்பன் கருப்பா சவுப்பா ஒல்லியா இருப்பாரா குண்டா இருப்பாரா யாருக்குமே தெரியாது, குள்ளமா இருப்பாரா ஹைட்டா இருப்பாரா எதுவுமே தெரியாது. ஆனால் வீரப்பன் என்கிறவர் எப்படி இருப்பார்னு அடையாளப்படுத்தினது சிவசுப்பிரமணியம் என்கிற ஒரு செய்தியாளர். அவர் நக்கீரன் செய்தியாளர் இல்லை. அதை அடையாளப்படுத்தும் போது பூரா பொய் சொல்லிட்டு தெரியுறாங்க, உண்மை இல்லை. அவர் ஒரு ஃப்ரீலான்சரா வேலை செஞ்சிட்டு இருக்கார். ஏன் அந்த காலகட்டத்தில் வீரப்பன் செய்தியாளரை தேடினார்னா, நிச்சயமா நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் இங்க உள்ளூர்லயே போயிட்டு இருக்கு, உள்ளேயே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேஷனல் லெவல்ல அது நம்மளுடைய விஷயங்கள் பேசு பொருளா மாறணும்னா நேஷனல் லெவல்ல யாராவது செய்தியாளர் தான் கூட்டுவானும் போது ஆத்தூர் அந்த பகுதியில் செய்தியாளராக இருக்காரு ஒரு நேஷனல் மீடியாவுடைய ஃப்ரீலான்சரா சிவசுப்பிரமணியம்.